இன்வெர்டர்னா என்ன, யூபிஎஸ்னா என்ன? ரெண்டுமே பவர் போனா சப்ளை கொடுக்குது. அப்புறம் எதுக்கு இந்த ரெண்டு பேர்? இன்வெர்டரை எங்க யூஸ் பண்ண முடியும், யூபிஎஸ் எங்க யூஸ் பண்ண முடியும்? இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன? இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க மின்சார மனிதன். பேட்டரியில சேமிக்கப்பட்ட டிசி பவர் கரண்ட் கட் ஆகும் போது இன்வெர்டருக்குள்ள போய் ஏசி சப்ளையா மாறி லோடுக்கு போகும். இபி கட் ஆகி டிசி பவர் ஏசியா மாறி லோடுக்கு போகிற இந்த டைமிங்ல தான் இந்த இன்வெர்டருக்கு யூபிஎஸ்க்கு இடையில இருக்கிற வித்தியாசமே உங்களுக்கு தெரியும். இன்வெர்டர்ல இபி கட் ஆகிட்டு அரை செகண்ட் டைம்ல இபி கட் ஆகி இது மறுபடியும் இன்வெர்டர் மோடுக்கு மாறுறதுக்கு அரை செகண்ட் டைம் எடுத்துக்கும். இதை இன்வெர்டர்னு சொல்லுவோம். எந்த ஒரு இன்டரப்ஷனுமே இல்லாம எப்பயுமே லோடு ஆன்லயே இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அது யூபிஎஸ். எப்பவும் போல இதோட ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, முழுசா பாருங்க.